சுருக்குன்னு சூப்பரா ஒரு நெத்திலி கருவாட்டு குழம்பு, அதாவது அது தொக்கு மாதிரி சொல்லலாம். இதுல சட்டியில நம்ம ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறோம். என்ன சூடாகிற நேரத்தில் உங்களுக்கு இந்த நெத்திலி கருவாட்டில் தலையை மட்டும் நல்லா கிள்ளிட்டு இந்த மாதிரி நல்லா சுடு தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். என்ன சூடாயிருச்சு, இதில் வெந்தயம், இந்த கருவேப்பிலை, நிறைய சின்ன வெங்காயம், நல்லா வெட்டின முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தென் மிளகாய்த்தூள், அடுத்ததான் மல்லித்தூள், வெட்டின தக்காளி சேர்த்துக்கிறோம். கிட்ட வதக்கிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் மூடி போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வெந்தோன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போயிடலாம். காய்கறி வெந்திருக்கும். மொச்சக்காய் கருவாட்டு குழம்போட அவ்வளோ அருமையாக இருக்கும். இதையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தண்ணியோட இதில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக புளி தண்ணி, இதுக்கு தேவையான உப்பு, நல்லா க்ளீன் பண்ண கருவாடு, இடித்த சின்ன வெங்காயம், இடித்த மிளகு, 2 நிமிஷம் தான். மூடி ஓப்பன் பண்ண போகிறோம். வாவ் தான், சூப்பர். ஆஃப் பண்ணிடலாம். வாசம் வந்து ஆளை தூக்குது, சும்மா சூப்பராக இருக்குது.